கண்ணியத்துக்குரியவர்களே, இயற்கையாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இந்த திருமணத்தின் மூலமாக இணையக்கூடிய இந்த ஃபித்ராவை, இந்த இயற்கை கடமையை ஆக்கியதன் காரணம், ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியாத இந்த உலகத்தில் ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் இந்த பூமியில் வாழ முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்கிறான், ஹுவல்லதீ خلقكم من نفس واحدة وجعل منها زوجها ليسكن إليها. அல்லாஹ் ஆண்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு ஆத்மாவை இந்த பூமியில் படைத்து அதிலிருந்து அல்லாஹ் அவருடைய மனைவியை படைத்தான். காரணம் என்ன? லியஸ்குன இலைஹா, சுகூன், அந்த பெண்ணிடத்திலே இருக்கக்கூடிய மன நிம்மதியோடு அவன் வாழ வேண்டும் என்பதற்காக. லியஸ்குன இலைஹா, அந்த பெண்ணோடு இருக்கக்கூடிய அந்த நிம்மதியில் அவன் திளைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமணத்தை ஆக்கினான். வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها. அன் خلق لكم, உங்களுக்காக, மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்தான். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் எப்படி கூறுகிறான் பாருங்கள், உங்களுக்காக உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்தான். லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹ் இங்கே லிதஸ்குனு மஅஹா, அந்த பெண்ணோடு சேர்ந்து என்று அல்லாஹ் சொல்லவில்லை. லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணோடு நீங்கள் மன நிம்மதியை அனுபவித்து, வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, இந்த திருமணம் என்ற உறவின் மூலமாக உங்கள் இருவருக்கிடையிலும் மவத்தா, அன்பு, காதல் என்ற சொல்லப்படுகிறது தமிழிலே. இதற்கு அரபியிலே காதல், அன்பு என்பதற்கு பல வார்த்தைகள் இருக்கிறது. அதிலே குறிப்பான ஒரு அன்பை சொல்லுவதற்கு மவத்தா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ் அதை கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தினான். மவத்தத வ ரஹ்மா, அன்பையும் பாசத்தையும் ஒருவர் பரிமாறுவதற்காக இந்த இருவரிடத்திலும் அல்லாஹ் இதை ஏற்படுத்தினான். வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமணத்தை அல்லாஹ் கடமையாக்கியதற்குரிய காரணத்தை சொல்கிறான். ஒரு ஆணின் நிம்மதியோடு தான் ஒரு பெண் வாழ முடியும். ஒரு பெண் தரக்கூடிய நிம்மதியோடு தான் ஒரு ஆண் இந்த பூமியிலே வாழ முடியும். ஒரு ஆண் இந்த பூமியிலே திருமணம் செய்யாமல் வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இல்ல மாஷா அல்லாஹ், அவர் முழுமையான ஆணாக இந்த பூமியில் வாழ்ந்திருக்க மாட்டார். அவருடைய தேவைகள் அனைத்தும் இந்த பூமியில் இருந்து அவர் பிரியும் பொழுது நிறைவேறி இருக்காது. அதுதான் இயற்கையான கடமை. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமணம் என்ற ஒரு முறையை அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக நிலைநாட்டியதன் காரணம், ஆண்களும் பெண்களும் அதிகமாக வாழக்கூடிய இந்த பூமியிலே அல்லாஹ் விதித்த ஹத்தை கொண்டு இவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. யார் யாரோடும் வாழலாம், யார் யாரோடும் நிம்மதியும் அன்பையும் பெறலாம் என்ற ஒரு மோசமான கலாச்சாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து ஒழிப்பதற்காகத்தான் இந்த நிக்காஹை அல்லாஹ் கடமையாக்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஃபி புத்இ அஹதிக்கும் ஸதகா, ஒரு கணவன் ஒரு மனைவியோடு இணைவதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஸதகாதான். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு கண்ணியமான மார்க்கத்திலே அல்லாஹ் எம்மை படைத்திருக்கிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அயத்தி அஹதுனா ஷஹவதஹு வ யகூனு லஹு ஃபீஹா அஜ்ர், ஒரு மனிதன் தன்னுடைய இச்சையை கழிப்பதற்காக ஒரு பெண்ணிடத்திலே இணைகிறான், மனைவியிடத்திலே இணைகிறான், இதுவும் சதகாவா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் விரும்பி இருந்தால் அல்லாஹ் தடுத்த முறையில் தன்னுடைய இச்சையை கழித்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அந்த ஜினாவை, அந்த விபச்சாரத்தை சபித்து வெறுத்த காரணத்தால் தனக்கு அல்லாஹ் ஹலாலாக்கிய மனைவியிடத்தில் அந்த இச்சையை ஹராமில் இருந்து விலகி
ஹலாலின் மூலமாக கழித்த காரணத்தால் அல்லாஹ் இதற்கு கூலியை கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஹலால் ஹராமை அல்லாஹ் தெளிவுபடுத்துவதற்காக உறவு முறையை அல்லாஹ் பிரித்து, இது ஹலாலான உறவு, இது ஹராமான உறவு, இது அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டது, இது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் பிரித்து காட்டுவதற்காகத்தான் இந்த நிக்காஹை அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கினான். ஃபض்லுன் நிக்காஹ். இந்த நிக்காஹுடைய சிறப்பு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும். இந்த 3 பேருக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை. அதிலே ஒருவர் யார்? வன்னாகிஹு அல்லதி யுரீதுல் அஃபாஃப். சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய கற்பை பாதுகாப்பதற்காக யார் ஒருவன் திருமணம் செய்கிறானோ இவனுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை. அல்லாஹ் அக்பர். ஒரு தன் கற்பை பாதுகாப்பதற்காக திருமணம் செய்தால் அல்லாஹ் அவனுக்கு நிச்சயமாக உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஹஸனுடைய தரத்திலே இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். மன் தஸவ்வஜ, யார் ஒருவன் திருமணம் செய்தால் ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபுல் ஈமான், அவன் ஈமானின் பாதியை முழுமைப்படுத்துகிறான். ஒருவன் திருமணம் செய்தால் அவன் ஈமானின் பாதியை முழுமைப்படுத்துகிறான். ஃபல்யத்தகில்லாஹ ஃபி நிஸ்ஃபில் பாகி, மீதி இருக்கக்கூடிய பாதையில் அவன் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும். உங்களுடைய ஆண் பெண் அடிமைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். யகூனு ஃபுகரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லிஹ், இந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களை செல்வந்தவனாக மாற்றுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் செல்வத்தை அதிகப்படுத்துவான் இந்த நிக்காஹின் மூலமாக என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இந்த நிக்காஹுக்கு குர்ஆனும் சுன்னாவும் அதிகமான சிறப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது.